சர் ஐசாக் நியூட்டனால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தொடர்பான விதிகள் பற்றிய புரிதல்களை நாங்கள் விசாலப்படுத்திக் கொள்வோம். நாம் இதனை புரிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு அனாலஜியை அவதானிப்போம். நீங்கள் ஒரு துவிச்சக்கர வண்டியில் பயணிக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் உங்கள் துவிச்சக்கர வண்டியை பாதத்தால் சுற்றுவதை நிறுத்தினாலும் அது பயணிக்கின்ற வேகத்தில் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் பயணித்திருப்பதை அவதானித்திருக்கிறீர்களா? இதுதான் நியூட்டனின் முதலாவது இயக்க விதி. அதாவது, எந்த ஒரு புறவிசைகள் தாக்காத விடத்து ஓய்வில் இருக்கும் ஒரு பொருள் தொடர்ச்சியாக ஓய்வில் இருக்கும். அத்தோடு இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருள் மாறாத வேகத்தில் ஒரே நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த விதி நிலைம விதி என்றும் அழைக்கப்படும். லா ஆஃப் இனர்ஷியா என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். நிலைமம் என்பது என்ன? நிலைமம் என்பது பொருளொன்றின் இயக்கத்தின் போது அதன் நிலையை மாறாது தக்க வைத்துக் கொள்வதற்கான தகவுதான் நிலைமம் எனப்படும். விழுந்து கிடக்கின்ற துவிச்சக்கர வண்டி நீங்கள் அதனை தூக்கும் வரைக்கும் விழுந்தே கிடக்கும். அதேபோல நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் துவிச்சக்கர வண்டியில் காற்றும் பூமியின் உராய்வும் தாக்காத விடத்து துவிச்சக்கர வண்டி தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும். இனி இரண்டாவது விதி என்னென்று பார்க்கலாம். ஒரு பொருளின் ஆர்முடுகளானது அந்த பொருளின் திணிவிலும் அதில் பிரயோகிக்கப்படும் விசையிலும் தங்கியிருக்கிறது என்பதுதான் இந்த விதி. ஆர்முடுகளை நாங்கள் விசையின் கீழ் திணிவு என்று சொல்லலாம். உயர் விசை என்பது ஆர்முடுகளை மிக வேகமாக்கும். அதேபோல அதிக திணிவுடைய பொருள் குறித்த விசையில் குறைவாகவே ஆர்முடுகும். அதேபோல குறைந்த திணிவுடைய ஒரு பொருள் குறித்த விசையில் அதிகமாக ஆர்முடுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இயங்கு விசை என்பது இங்குள்ள பொருள்களுக்கு இருக்கும். இது உந்தம் எனவும் வழங்கப்படும். உந்தம் என்பது திணிவை வேகத்தால் பெருக்கும் போது வருவது. இதனால் வேகமாக வருகின்ற பந்தை இலகுவில் பிடிக்க முடியாது. பிடித்தாலும் அது வலிக்கும். ஏனெனில் திணிவின் மீது அதன் வேகத்தால் உந்தம் உண்டாகிறது. உந்தம் எமது கைகளுக்கு வலியை கொடுக்கிறது. அப்படியானால் நியூட்டனின் மூன்றாவது விதி என்ன? ஒரு தாக்கத்திற்கு சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. நடக்கின்ற போது நீங்கள் பூமிக்கு விசை வழங்குவது போல் பூமியும் உங்களுக்கு எதிராக விசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. மீனொன்று நீந்துகையில் நீர் அதற்கு எதிராக விசை வழங்குவதாலே அதனால் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர முடிகிறது. ஒரு துவிச்சக்கர வண்டி விழுந்து கிடக்கிறது என்று வைத்துக் கொண்டால், விழுந்து கிடக்கும் துவிச்சக்கர வண்டி பூமிக்கு விசையாக இருக்கிறது. பூமி அதற்கு சமனும் எதிருமான விசையை வழங்காவிட்டால் அது விழுந்திருக்காமல் பூமிக்குள் புதைந்து போயிருக்கும் அல்லவா? இந்த மூன்றும் தான் நியூட்டனின் இயக்க விதிகள். பொருள்களின் இயக்கத்தில் எவ்வாறு விசை ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை ஆராய்ந்து சொல்கின்ற வகையான இயல்புகளை கொண்ட விதிகளைத்தான் நியூட்டன் அறிமுகப்படுத்தியிருந்தார். எனவே இந்த காணொளி மூலமாக பொருள்களின் இயக்கத்தில் எவ்வாறு விசை ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக புதிய காணொளிகள் பற்றிய விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும். எனவே youtube.com/புதுநுட்பம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.